ஒரே ஷாக் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ காவேரியுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த ஷாக்கான திருப்பங்கள். விஜய் வந்து ஜெயிலில் போட்டாச்சு, அவரை வெளில கூட்டுறதுக்காக வந்து பல விஷயங்கள் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த காட்ஃபாதர் திரைப்படத்தில், அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ எப்படியாச்சும் காப்பாற்றி வெளில கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ கொண்டு வராங்க. ஸோ முதல்ல ராகினியை பின்தொடர்ந்தே வந்து எப்படியோ ராகினிகிட்ட பேசி பழகி ராகினியை தொடர்ந்துகிட்டே வந்து இப்போ நிவின் கண்டுபிடிச்சிட்டாரு பசுபதி இருக்கிற இடத்த. ஸோ அந்த இடத்த பார்த்து இந்த இடத்துல தான் இருக்காரு. அவர் வந்து அவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கிறத ஒட்டு கேட்கறாரு. அது பழைய காலத்து அதே டெக்னிக் தான். ஒட்டு கேட்டு இருக்கும்போது லைட்டாக அதை அடிக்கி விட்டு சவுண்டு கேட்டு எல்லாரும் திரும்பி ஓடி வருது. இதெல்லாம் நம்ம ஒரு 100 தடவை 150 தடவை பார்த்துருப்போம். ஏதாவது பல படங்கள்ல ரொம்ப யோசிச்சு மெனக்கடலாம் வேணாம். இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருவோம். புதுசாக பண்றோம்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஏதாவது பண்ணி அது ஒர்க் ஆகலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது அங்கெல்லாம் நடக்கும்போது வந்து அவள் கண் முடிச்சிட்டானா அவன் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவா, காவேரி வேற அவளை பார்க்க போறாளாம், அதனால வெண்ணில அவள் போட்டு தள்ளிடலான்னு ஆட்கள் அனுப்புறாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. உடனே அந்த 10 பேர் குடுக்குன்னு ஓடி வந்து அவங்க கிளம்பி போறாங்க. ஸோ கிளம்பி போறதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. கிளம்பி போகும்பொழுது இப்ப நிவின் என்ன பண்றாருன்னா நிவினையும் துரத்துறாங்க. என்னடா சவுண்டு கேட்குது, நிவின் தான் பாத்துட்டாங்களா இல்லையாங்கிறத நம்ம காமிக்கல. நிவின் தள்ளி வந்து இப்போ வந்து உயிருக்கு ஆபத்து, வெண்ணிலாவின் உயிருக்கு அப்படின்னு ஒன்று டவக்குன்னு காவேரி நான் கிளம்பி போறேன்னு அங்க போறாங்க. இதுல காவேரி ஏற்கனவே பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். இப்போ வந்து உண்மையாவே பண்ணிட்டாங்கன்னா என் வயிற்று விழுற குழந்தை மேல இது ஒரு சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா வந்து எப்படியாச்சும் விஜய் வெளில வந்ததுக்கு அப்புறமா விஜயை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. விஜய் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி டீல் பண்றாங்க. இந்த லேண்டை நீங்க வச்சுக்கங்க, இந்த பேக்கரியை நீங்க வச்சுக்கங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த டீலிங் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெண்ணிலாவை காப்பாத்தி கூட்டு வந்து சாட்சி சொல்ல வந்துட்டு நான் வந்து விலகி போயிடுறேன் குழந்தையோட அப்படிங்கிறாங்க மக்கு காவேரியை இவ்வளவு மக்கா காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கோர்ட்டில் லீகலாவே இந்த கேஸை கொண்டு போயிருக்க முடியும். அதனால வந்து அந்த கேஸுக்கு அது வந்து தற்கொலைக்கு தூண்டி உங்க உயிரே பொழைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ்ல என்னென்ன வகையில் வந்து விஜய்க்கு இருக்கிற பணத்துக்கு வந்து லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு வெளில வர வைக்க முடியும், ஜாமீன் வாங்க முடியும். ஆனா அதெல்லாம் இல்லைங்க. அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அங்க இருப்பாங்க. அதனால வந்து நான் இப்படி வந்து ஒரு தியாக செம்மலாயிடுறேன் அப்படிங்கிறதுலாம் கிறுக்குத்தனமா தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. அதிகபட்ச வார்த்தைகள் யூஸ் பண்ணாம கிறுக்குத்தனமாக இருக்கிறது முடிச்சுக்கலாம் நம்ம. சோ அதோட வந்து இப்ப அவங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு கதை வரப்போகுது. சோ அந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, காவேரி இப்படி எடுத்திருக்க முடிவை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது சொல்லுங்க. தேங்க்யூ.